அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மார்ச் 19ஆம் தேதி முதல் மார்ச் 26ஆம் தேதி வரை இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை பார்த்தால் மிக வலுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் வலம் வருகிறார். 9இல் குரு என்றால் கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இப்பேற்பட்ட காரிய தடையையும் முழுமையாக விலகி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக குரு உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது மிகவும் வலிமை வாய்ந்தவராக இருக்கக்கூடிய சனியும் 6இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான புதனும் வலம் வருகிறார். சனி மற்றும் அவரது நட்பு கிரகமும் ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் 6ஆம் இடத்தில் இணைந்து அவருடன் வலம் வருவது அதிரடியான மாற்றங்களையும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே நுணுக்கமாக பல அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. சந்திரனும் இந்த வேளையில் 3, 4, 5 என பல இடங்களில் வலம் வர போகிறார். வெற்றி வாய்ப்பை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் வலம் வருவது பல்வேறு வகையில முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் எளிய முறையில் வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதமின்றி சிக்கல் என்று சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கிறது. சப்தமத்தில் ராகுவும் ஜென்மத்தில் கேதுவும் மிக வலுவாக நிறைந்த நன்மையை தரக்கூடிய இடங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது நிச்சயமாக நல்ல மாற்றத்திற்கு இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் மங்களகாரகரான செவ்வாய் வலம் வருகிறார். நன்மைக்கும் முன்னேற்றத்திற்கும் வாய்ப்புகளை மிக வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. மேலும் சூரியன் இந்த வேளையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறார். அவருடன் இணைந்து உச்சம் பெற்று வக்ரகதியில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க சுக்கிரன். இப்படி பல அதிரடியான மாறுதல்கள் கிரகநிலைகளின் அமைப்பில் நடைபெறும் போது இந்த வேளையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பெருவாரியான கிரகநிலைகள் இந்த வேளையில் மிகவும் சாதகமாகவும் நன்மை தரக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன. எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் குரு சனி உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு அமோகமான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. எனவே இந்த வாரம் முழுவதுமே வருமானம் திருப்திகரமாக அமையும். புதிய வாய்ப்புகள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடும். அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாரமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைவதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தாராளமாகவே நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பை சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் உபரி வருமானம் அதிகரிப்பதால் குடும்ப வருமானம் உயரும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தடை நிறைந்த விஷயங்கள் அனைத்திலும் நல்ல மாற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும். பண வரவு அதிகரிக்குங்க. இந்த தருணத்தில் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எதை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை உறுதியாகவே விலகி நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக பெறக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் உலகில் எந்த மூலையில் இருந்து கன்னிராசிக்காரர்கள் செயல்பட்டாலும் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய சிரமம் வந்தாலும் அவற்றை உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான
முத்தான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு முழுமையாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். பணிச்சுமை குறையும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலுவலகம் சார்ந்த பணிகள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே எதிர்காலத்தை பற்றிய அச்சம் இந்த தருணத்தில் முற்றிலுமாக நீங்கும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதிய சலுகைகள், பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தாராளமாக உங்களை தேடி வரப்போகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை உறுதியாகவே நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக கன்னிராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. எதை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய காரிய தடைகளை முழுமையாக நீக்கி தொழில் வளம் சிறப்பாக பெறக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உலக சந்தைக்கு ஏற்றவாறு செயல்பாடுகள் திருப்திகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைய போகிறது. புதிய வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும். லாபம் நிறைந்த தருணமாக அனைத்து வகையான பணிகளும் அமைவதால் கன்னிராசிக்காரர்களுக்கு விற்பனையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தனலாபமும் இந்த தருணத்தில் உயர்ந்து மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்வதற்கான நிறைவான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறையின் சாதகமான கிரகநிலைகள் அனைத்தும் இந்த வேளையில் அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி உங்களை வந்து சேருகிறது. இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியாக உங்களது தனித்திறமை வெளிக்கொணர்வதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சி காரணமான நல்ல வாய்ப்புகளை சிரமமின்றி சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகளை முற்றிலுமாக விலக்கி பெரிய அளவில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் பல பணிகள் திருப்திகரமாக அமைய போகிறது. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி சிறப்பான முன்னேற்றத்தை கன்னிராசிக்காரர்கள் சிறப்பாக இந்த வேளையில் சந்திக்க முடியும். மாணவ மாணவியரின் கல்வியில் தடங்களின்றி அனைத்திலும் முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு திருப்திகரமாக அமைய போகிறது. அடிப்படையான வசதிகளில் எந்தவிதமான குறைவும் இல்லை. புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விளக்கக்கூடிய முயற்சியிலும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல பல வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவில் நெருக்கடி என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாறுவதற்கான யோகம் உண்டு. கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் மிக சிறப்பான அசூர வளர்ச்சியை இந்த தருணத்தில் உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் எந்தவிதமான தடையும் இன்றி உங்களை தேடி வரும்.